திருவன் சரணம். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், மரணம் என்றால் என்ன? மரணம் என்றால் என்ன? இப்போ இந்த உலகத்தில் சாமானியமான மனிதர்கள் மரணம் என்பது பிறந்த ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு வயசு போயிட்டு இறந்து போகிறதுக்கு பேர் தான் மரணம். அதாவது இந்த உயிர் பிரிவது தான் மரணம் என்று இதுதான் மனிதனுடைய மரணம் என்று சொல்லும் மரணமாக இருக்கிறது. உண்மையிலேயுமே பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், மரணம் என்று ஒன்று கிடையாது. மரணம் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லை. இது எப்படி உண்மையாகும், இது எப்படி சாத்தியமாகும் என்பது தான் நாங்கள் இந்த போதனையினூடாக கொஞ்சம் விளங்கப்படுத்த முயற்சி பண்ணுறோம். மரணம் என்பது மனிதர்களுக்கு இருக்குது. பிறந்திருக்கும் மனிதனுக்கு மரணம் என்பது இருக்குது. பிறந்தவர் மரணிக்கிறார். பிறப்பு இறப்பு இது இருக்குது. சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையில் மரணம் என்பது இருக்குது. ஆனால் இந்த மரணத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் வென்றார்கள். கயாசிசி போதி மூலையில் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைதலினூடாக மரணத்தை வென்றார். மரணத்தை வென்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், மரணம் ஒன்று கிடையாது, மரணம் என்று சொல்லி ஒன்று இல்லை. அது உண்மை கிடையாது. அப்போ இது எப்படி சாத்தியமாகும் என்பதை நாங்கள் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்த்தா தான் உங்களுக்கு புரிய வரும். இப்போ கயாசிசி போதி மூலையில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறார் என்றால் திரைலோகநாத சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைகிறார்கள். அப்போ இந்த சுபாவத்தை சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அப்போது இங்கே நான் என்று ஒருவர் இல்லை, இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை. அப்போ இந்த உடல் என்னுடையது அல்ல. அப்போ இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை, இது என்னுடையது அல்ல. அப்போ இங்கே ஆன்மா என்ற ஒரு துஷ்டியும் கிடையாது. துஷ்டியில் தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. அது உண்மை இல்லை, அது ஒரு துஷ்டி, அது பொய்யானது. பொய்யான ஒரு துஷ்டியில் தான் எல்லா மனிதர்களும் வாழ்கிறாங்க, இருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார் பகவான் புத்தர் அவர்கள். அப்போது இங்கே நான் என்று ஒருவர் இல்லை,
இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை, எனது என்று ஒன்று கிடையாது, என்னுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இல்லை என்பதைத்தான் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைகிறார் என்றால் இந்த சத்திய தர்மத்தினூடாகத்தான். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் தெளிவுபடுத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தா தான் இன்னும் புரிய வரும் இந்த கதை. அப்போ நான் என்பதை இந்த உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாமே இந்த உடலைத்தான் நான் என்று நினைத்து கொண்டிருக்காங்க. விஜய், ரஜினி, திரிஷா, நயன்தாரா, இப்போ இவங்க எல்லாமே இந்த உடலுக்கு ஒரு பெயரை வச்சுக்கிட்டு நான் தான் விஜய், நான் தான் அஜித், நான் தான் திரிஷா, நான் தான் நயன்தாரா அப்படின்ட்டு இந்த உடலுக்கு ஒரு பெயரை போட்டுக்கொண்டு அது பெயர் தான். அப்போ நான் திரிஷா, நான் அப்போ விஜய், நான் அப்போ உண்மையிலேயுமே அவருக்கு வேறு ஏதாவது ஒரு பேரை போட்டிருந்தாருன்னு சொன்னால், இப்போ விஜய் என்பவருக்கு வேறு ஏதாவது ஒரு பேரை போட்டுருந்தாங்க சொன்னால், அப்போ விஜய் என்பதில் உண்மை இருக்குதா? அப்போ இந்த உடலில் விஜய் இருக்காரா? இந்த உடலில் திரிஷா இருக்காங்களா? அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பேரை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க வேறு ஒரு நாட்டில் பிறந்திருந்தா, இங்கிலீஷ் பேசும் ஒரு மனிதராக இருந்திருந்தால் அவங்களுக்கு திரிஷான்னு பேரை வச்சுருப்பாங்களா? அப்போ திரிஷா உண்மையாக இந்த உடலில் இருக்கிறாங்களா? விஜய் இந்த உடலில் நான் தான் விஜய் அப்படின்னு சொல்லும் விஜய் இந்த உடலில் இருக்கிறாரா? இல்லை, அப்படி ஒருத்தர் எங்கேயுமே கிடையாது. அது சம்முத்தி உலகம். சம்முத்தியில் உலகத்தில் வாழும் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை கதை இதுதான். ஆனால் சத்தியத்துக்குள் அப்படி எல்லாமே எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே பொய், எல்லாமே போலி. பிறந்தபோது குழந்தைக்கு பேர் வைக்க முதல்ல அங்கே அப்படி ஒருத்தர் இருக்கலை. விஜயும் இருக்கலை, அஜித்தும் இருக்கலை, திரிஷாவும் இருக்கலை, நயன்தாராவும் இருக்கலை. பிறந்து கொஞ்ச காலத்தில் தான் பேரை வைக்கிறாங்க, பேர் போடுறாங்க. அப்போ அப்பையிலேருந்து அந்த பேரை சொல்லி கூப்பிடுறதுனால அவர் விஜய் ஆகிடுறாரு. அப்போ சமூகம் கொடுத்ததை தான் நாங்கள் இன்றைக்கி பிடிச்சு கொண்டிருக்கோம். சமூகம் கொடுத்ததை பிடிச்சு கொண்டிருப்பது எல்லாமே உண்மையா? இல்லை, உண்மை கிடையாது. இப்போ அம்மா என்பது தமிழ் வார்த்தை. கண்களுக்கு தெரிந்ததுக்கு காதுக்கு சத்தம் இணைஞ்சிச்சு, அம்மா என்ற உணர்வு பிறந்துச்சு, அம்மா உருவானார். அப்போ அம்மா வெளியில் இருக்கிறார். அப்போ அம்மாவை பார்க்கும் நான் இங்கே இருக்கிறேன். அம்மா வெளியில் இருக்காங்க. அப்போ அவரை பார்க்கவும் நானும் அப்போ இங்கே இருக்கிறேன். இதுதான் நான் உருவான விதம். இங்கே தான் நான் இருக்கேன், அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா இருக்கிறார் என்ற உணர்வுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அந்த உணர்வுக்கு பெயர் தான் நான் என்ற துஷ்டி. அதுதான் ஆன்மா என்ற துஷ்டி. இதுதான் மனம் உருவான விதம். அந்த துஷ்டிக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். இதையே இங்கிலீஷ்காரர் அம்மானு சொல்ல மாட்டார். அதுக்கு மம்மி என்ற சத்தத்தை தான் கொடுப்பாங்க. அப்போது ஜப்பான் பேசும் மனிதர் வேறு ஒரு சத்தத்தை கொடுப்பார். சாங் அல்லது சீங் அப்படின்ற ஏதோ ஒரு சத்தத்தை அவங்க போடுவாங்க. அப்போ இந்த 3 பாஷையையும் எடுத்து நாங்கள் பார்த்தா எதில் இருக்குது உண்மை? அம்மா என்பது உண்மையா? மம்மி என்பது உண்மையா? அடுத்து சாங் அல்லது சீங் என்பது உண்மையா அப்படின்னு பார்த்தா இதில் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே இந்த சமூகத்தால் கொடுக்கப்பட்டது. சமூகம் கொடுத்ததை நாங்கள் பிடிச்சுக்கிட்டோம். அந்த பிடிப்புக்குள்ளே தான் இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடிப்புக்கு பெயர் தான் துஷ்டி. அது வரைக்கும் அம்மானு ஒருத்தர் அங்கே இருக்கலை. அம்மா இல்லாதனால
அப்போ நானும் இங்கே இருக்கலை. அம்மா என்னைக்கு உருவானாங்களோ அன்னைக்கு தான் நானும் இங்கே பிறந்தேன். அந்த மனதில் தான் அப்போ நான் பிறந்திருக்கேன். வெளியில் இருக்கிறார் என்ற அந்த உணர்வுக்குள்ளே தான் நான் பிறந்திருக்கிறேன். அந்த உடலில் நான் இருக்கேனா? அந்த உடல் அப்போ என்னுடையதா? அந்த உடலில் ஆன்மா என்பது ஒன்று இருக்குதா? நல்லா விமர்சித்து பாருங்கள். நல்லா நல்லா அலசி ஆராய்ஞ்சி கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். இந்த உடலில் நான் இருக்கேனா? இதில் எனதுன்னு சொல்லி ஒன்று இருக்குதா? இதுக்குள்ளே ஆன்மா என்பது இருக்குதா? இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தால் அது எனக்கு தேவையான மாதிரி நான் வைத்து கொள்ளணும். இந்த உடல் என்னுடையதுன்னு சொல்லி நான் நினச்சி கொண்டிருப்பது எனக்கு தேவையான மாதிரி இதை வச்சுக்கொள்ள இயலாது. அது உடல் என்பது அழிந்து போகக்கூடியது. அப்படி அது என்னுடையதுன்னு இல்லை. இப்போ இங்கே அது நோய்வாய்ப்படக்கூடியது, அது வயோதிபம் செல்லக்கூடியது, அது இந்த மூச்சு நிற்கக்கூடியது. அதாவது உடல் என்பது நிரந்தரம் என்பது கிடையாது. அப்போ நிரந்தரம் இல்லாதது எனதா, என்னுடையதா? இதில் என்னுடைய ஆன்மா இருக்குதா? இல்லை, அப்படி ஒன்று இங்கே கிடையாது. அப்போ நிரந்தரம் இல்லாத ஒன்றை நிரந்தரமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இது நான், இது எனது, இது என்னுடையதுன்னு சொல்லி நாங்கள் பிடிச்சு வச்சு கொண்டிருக்கோம். அப்படி வச்சுக்கொண்டு இருந்த மனிதர்கள் யாருமே உலகத்தில் இன்றைக்கி நிரந்தரம் கிடையாது. அப்போ இந்த கதை உங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரிய வரும். அப்போ நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்பது இங்கே ஒன்று இல்லைன்னு சொன்னால், அந்த வெளியில் இருக்கிறது என்ற உருவான உணர்வுக்கு பெயர் தான் நான். பிறந்தபோது ஒன்றும் இருக்கலை, ஏதும் இருக்கலை. தொட்டியில் இருக்கும் குழந்தைக்கு அம்மா இருக்கலை, அப்பா இருக்கலை, வீடு இருக்கலை, பணம் இருக்கலை, கார் இருக்கலை, பங்களா இருக்கலை, எதுவுமே இருக்கலை. அது ரொம்ப சிரித்த முகத்தோடு இருக்கும், சிரித்து கொண்டே இருக்கும். மழலை சிரிப்பு, அழகான சிரிப்பு. அதுக்குள்ளே அந்த பிரபாஸ்வரம் தூய்மையான மனம்தான் அங்கே இருக்குது. பாலை போல பரிசுத்தமான மனநிலை. அதுக்குள்ளே துஷ்டி ஒன்று கிடையாது. அப்போது இந்த கண்ணும் காதும் பிரதானமாக இணையுது இங்கே. அப்போ இணைதலினூடாக அங்கே உருவாகுது. இதுதான் சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு சக்தி பிறக்கும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். ஏத்தும் படித்த சம்பூத்தா ஏத்து பங்கா நிருஜத்தி. காரணம் இருக்கும் வரை அதன் பலன் இருக்கும். காரணத்திலிருந்து நாங்கள் மீண்டு விட்டால் பலன் என்பது ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாமே காரணத்தின் விளைவாக வந்தது. இமஸ்மிங் சதி ஹிதங் ஹோதி. இதன் விளைவாக இது உருவானிச்சு. இமஸ்மிங் அசதி இதன் நஹோதி. இதிலிருந்து மீண்டு விட்டால் அதிலிருந்து மீள்வோம். இமஸ்ஸ உப்பத்தா இதங் உப்பஜ்ஜதி. இது பிறந்ததால் அது பிறந்தது. இமஸ்ஸ நிருத்தா இதங் நிருஜ்ஜதி. இதிலிருந்து மீண்டால் அதிலிருந்து மீள்வோம். இதுதான் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இதன் காரணமாக அது உருவானிச்சு. எதனால? கண்களுக்கு தெரிந்தது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். காதுக்கு கேட்டது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்போது நாங்கள் நினைப்பில் தான் வாழ்கிறோமே தவிர இருக்கும் உலகில் அல்ல. மாமரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, ரோஜா
மல்லிகை, தாமரை, சூரியன், சந்திரன், வானம், பூமி இவையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. ரோஜாவை நாங்கள் ரோஜா என்றால் வெள்ளைக்காரர் ரோஜா என்று எல்லாம் சொல்வார். அவருக்கு அதன் மீது பற்று இல்லை. நாங்கள் ரோஜான்னு சொல்கிற ரோஜாவுக்கு அவர் மீது பற்று கிடையாது. அவர் ரோஸ்ன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பற்று வரும். ஏன்னா அவருக்கு போடப்பட்டது ரோஸ், எங்களுக்கு போடப்பட்டது ரோஜா. அப்போ எங்களுக்கு ஒரு பற்று இருக்குது அதில். ஆனால் அவருக்கு அதில் பற்று இல்லை. அவருக்கு ரோஸ் என்கிற போது அதுக்கு ஒரு பற்று வருது. ஆனால் அதுவும் போடப்பட்டது. அப்போது அவர் சொல்வது உண்மையா நாங்கள் சொல்வது உண்மையான்னு பார்த்தா ரெண்டுமே பொய். ரெண்டிலுமே உண்மை கிடையாது. கண் தெரிந்தால்தான் வெளியில் ரோஜா அப்படி சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இது ரோஜா. கண் தெரியாட்டி ரோஜா எங்கே இருக்குது? கண் இல்லாதவருக்கு ரோஜா வெளியில் இருக்கா? இல்லை. காதும் கேட்கல அவருக்கு, காதும் சவுண்டு போயிடுச்சு, காது விளங்கலை அவருக்கு. அவர் ரோஜா எங்கே இருக்குது? அவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவருக்கு விளங்காட்டி அவருக்கு ரோஜா என்பது எங்கே இருக்குது? எல்லாமே சத்தமும் வர்ணமும் தான் இங்கே இருக்குது. சத்தமும் வர்ணமும் இணைஞ்சனால அந்த இணைப்பால் உருவானது நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் வெளியில் இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயுமே நாங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது. உண்மையிலேயுமே நாங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை. அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது ஒரு மனிதன் அந்த மீதுள்ள பற்று அழிஞ்சு போகுது. ரோஜா என்கிற போது அதுக்கு ஒரு பெருமதி, மதிப்பு இருக்குது. அது ஒரு பற்று ஒன்று இருந்துச்சு. அப்போது இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது கண்ணால் உருவானிச்சு. கண் தெரிஞ்சனால வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். காதுக்கு கேட்டனால வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலேயுமே கண்ணால் பார்த்து காதால் கேட்டு இது ரோஜா என்று நினைக்கும் இந்த நினைப்பில் தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர உண்மையான ரோஜா என்ற உலகில் அல்ல. ரோஜா இருக்கும் உலகில் அல்ல நாங்கள் வாழ்கிறோம். இந்த உண்மையை அவர் புரிந்து கொள்ளும் போது அதன் மீது உள்ள பற்று அழிஞ்சு போகுதுங்க. ரோஜா மீது உள்ள பற்று அழிஞ்சு போகுது. அதுக்குள்ள பெருமதி மதிப்பும் அழிஞ்சு போகுது. அப்போ அந்த பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகும்போது இவருக்குள்ள இருந்த அந்த ஈகோ அழிஞ்சு போகுது. அதான் ராக தேச மோக என்ற அந்த ஆசை, கோபம், மாயை. ஆசைப்படுவதற்கும் ஒன்று கிடையாதப்போ, கோபப்படுவதற்கும் ஒன்று கிடையாதப்போ, அப்போ அந்த மாயையில் தான் இவர் வாழ்கிறார் என்பதை இங்கே புரிஞ்சு கொள்கிறார். மாயை உலகில் வாழ்கிறார் என்ற சத்தியத்தை இவர் இங்கே புரிஞ்சு கொள்கிறார். அப்போ ஆசைப்படுவதற்கும் ரோஜா அப்படி ஒன்று வெளியில் எங்கேயும் இல்லை. கோபப்படுவதற்கும் ரோஜா இல்லை. அப்போ ஆசையிலும் சரி கோபத்திலும் சரி அவர் இல்லை. ஆசையை வெளிப்படுத்துவாரா, கோபத்தை வெளிப்படுத்துவாரா? அப்படி ஒன்று கிடையாது. இரண்டிலும் இருந்தவர் மீள்கிறார். நல்லதிலும் சரி கெட்டதிலும் சரி ரெண்டுமே புத்தக்ஜன பூமி. ஆரிய பூமிக்குள்ளே நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. எல்லாமே ஒன்று தான் அவருக்கு. ஏன்னா எல்லாமே எண்ணங்கள். நல்லதுன்னு சொன்னாலும் ஒரு எண்ணம் தான், கெட்டதுன்னு சொன்னாலும் ஒரு எண்ணம் தான். அதில் நல்லதை விரும்புவதும் கெட்டதை வெறுப்பதும் என்பது புத்தக்ஜன பூமி. உலகம் உண்மையை நம்பி வாழும் மனிதனின் கதை அந்த பூமிக்குள்ளே தான் இருக்குது. நல்லது இருந்தால் விரும்புவார், கெட்டது இருந்தால் வெறுப்பார். அதுதான் ராக தேச மோக. நல்லதை விரும்புவதும் கெட்டதை வெறுப்பதும் என்பது இந்த உலகம் உண்மையை நம்பி வாழும் மனிதன், புத்தக்ஜன மனிதன் வாழும் பூமி அதுதான். ஆரிய பூமிக்குள் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, எல்லாமே எண்ணங்கள். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அப்போ நான் எங்கே இருக்கிறேன்?
வெளியில் இருந்தால் நான் இருக்கிறேன். அதை பார்க்கும், அதை கேட்கும், அதை உணரும் நான் இங்கே இருக்கிறேன். அப்படி ஒன்று வெளியில் கிடையாது. அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. நாங்கள் எல்லாமே நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே இப்போ மனசில் தான் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த கதை பூரா எல்லாமே மனசில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் வெளியிலேயே பார்க்குறோம்? இல்லை, நாங்கள் எங்களை தான் பார்க்குறோம். ரோஜா என்பது ஒரு எண்ணம் என்றால், அப்போது நான் என்னை தான் பார்க்கிறேன். நான் தான் ரோஜா, நான் தான் மல்லிகை, நான் தான் தாமரை, நான் தான் வாழை மரம், நான் தான் தென்னை மரம். தென்னை மரம் இருந்தால் நானும் இருக்கிறேன். வாழை மரம் இருந்தால் நானும் இருக்கிறேன். அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை கண்டதன் பிறகு அவருக்கு நான் இல்லாமல் போகிறேன். நான் இங்கே இருக்கேன். அப்போ வாழை மரம் என்பது ஒரு எண்ணம் என்கிற போது, அப்போ வாழை மரம் வெளியில் கிடையாது அவருக்கு. அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் புரிஞ்சு கொள்கிறாரு. ரோஜா வெளியில் இல்லை அப்போ அவருக்கு. அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் புரிஞ்சு கொள்கிறார். அப்போ நான் எங்கே இருக்கிறேன் புரிஞ்சு கொண்டதன் பிறகு அவர் நான் எண்ணிலிருந்து மீள்கிறார். நான் இல்லாமல் செயல்பாடு மட்டும்தான் இப்போ இங்கே நடக்குது. கண்களுக்கு தெரிவது, அப்போது எனக்கு தெரிவது கிடையாது. கண் என்பது ஒரு சென்சர், அது ஒரு கேமராவை போல. எங்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்தாலும் கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் மட்டும்தான். அது ஒரு கேமராவை போல கிளிக் பண்ணுது. காது என்பது ஒரு சென்சர், அதுக்குள்ள அந்த சவ் என்பது இருக்கிறதுனால, அது வைப்ரேட் ஆகிறனால அது சத்தம் என்பது எங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அது வைப்ரேட் ஆகாட்டி சத்தம் என்பது விளங்காமல் போகும், காது விளங்காமல் போகும். வைப்ரேட் ஆகிறனால தான் எங்களுக்கு விளங்குதே தவிர வைப்ரேட் ஆகாட்டி விளங்குறது என்பது இல்லாமல் போகும். அப்போ இந்த சத்தம் என்பது எனக்கா கேட்குது? நான் தான் அந்த சத்தத்தை கேட்குறேனா? இல்லை. அப்போது சென்சர்களை நாங்கள் இங்கே புரிஞ்சு கொள்கிறோம். கண்களுக்கு தெரிவதில் எனக்கு தெரிவது கிடையாது. காதுக்கு கேட்பதில் எனக்கு கேட்பது கிடையாது. மூக்குக்கு உணர்வது எனக்கு நான் உணர்வது கிடையாது. நாக்குக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது. உடலுக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது. அப்போ இந்த சத்தியத்தை அவர் புரிஞ்சு கொள்ளும்போது உற்பத்தி நிலையங்களில் இருந்து அவர் மீள்கிறார். இமஸ்மிங் சதி இதங் ஹோதி, இமஸ்மிங் அசதி இதன் நஹோதி. இதன் விளைவாக அது உருவானிச்சு. அப்போ இதிலிருந்து மீண்டு விட்டால் அதிலிருந்து நாங்கள் மீள்வோம். இதுதான் காரணம், அதன் பலன் என்ற சத்திய தர்மம். காரணத்திலிருந்து நாங்கள் மீண்டால் பலன் என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் மீள்வோம் என்ற மகா காம்பீரமான பரம சத்தியம் இதற்குள் தான் இருக்கு. காரணம் என்ன? உற்பத்தி நிலையங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, உடல். கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரியலை. இது கண் என்பது ஒரு சென்சர், அது ஒரு கேமராவை போல என்ற சத்தியத்தை அவர் புரிஞ்சு கொண்டதன் பிறகு கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது, அதுக்கு தெரியுது. அதன் செயல்பாடு அதுதான். கண்களுக்கு வர்ணம் தெரிவது என்பது அதன் செயல்பாடு. அப்போ கண் தெரியாட்டியும் அவருக்கு ஒன்று தான், தெரிஞ்சாலும் ஒன்று தான். கண் தெரியாதவருக்கு வர்ணம் இல்லை தானே. அப்போ இவருக்கும் கண் தெரிஞ்சாலும் அதற்குள் ஈடுபாடு கிடையாது. கண்களுக்கு தெரிந்த உருவத்துக்குள் வர்ணத்துக்குள் அதுக்கு அவர் இறங்கி கொள்ளவோ பிடிச்சு கொள்ளவோ, இது உண்மை என நம்பி அதன் பின்னுக்கு ஓடவோ, அதை பெற்றுக்கொள்ளவோ, அதை அடையவோ, அதை தன் வசப்படுத்தி கொள்ளவோ அவர் போட்டி போட்டு பொறாமைப்பட்டு பல காரியங்களில் ஈடுபட்டு அதை பெற்றுக்கொள்ள அடைய பல முறைகளை கையாள மாட்டார். அது எல்லாமே அவரிடமிருந்து விலகி போய்விடும். ஏன்னா கண்களுக்கு தெரிவது எனக்கு அல்ல தெரியுது. அது ஒரு சென்சர், அது ஒரு செயல்பாடு, அது ஒட்டோ நடக்குது, அதை நிறுத்த முடியாது. அது அதன் செயல்பாடு அதுதான். காது என்பதற்கு எந்த சத்தம் கேட்டாலும் அதன் செயல்பாடு அதுதான். அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை.
காது விளங்காதவருக்கு நல்ல சத்தம் கெட்ட சத்தம் ரெண்டுமே இல்லாட்டி காது விளங்குறவருக்கும் அது இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி அப்படி ஒன்று கிடையாது. சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அப்போது எந்த சத்தமாக இருந்தாலும், எந்த வர்ணமாக இருந்தாலும், எந்த வாசனையாக இருந்தாலும், துர்நாற்றமாக இருந்தாலும், எந்த சுவையாக இருந்தாலும், எந்த இந்த உடலுக்கு உணரும் எந்த ஒரு ஸ்பரிசமாக இருந்தாலும் எதற்குமே அவர் இறங்கி கொள்ளி பிடித்து கொண்டு அதன் பின் ஓட மாட்டார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். காரணம் என்னென்னா, இது எல்லாமே உற்பத்தி நிலையங்கள். அப்போ இதை புரிஞ்சு கொண்டதன் பிறகு அவர் கண் பின் அவர் போக மாட்டார், காது பின்னுக்கு அவர் போக மாட்டார். மூக்கு நாக்கு உடல் என்ற உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் மீள்கிறார். அப்போது அவர் அந்த உற்பத்தி நிலையிலிருந்து மீளும் போது அவர் மீள்வது எங்கே இருந்து சொல்லி பார்த்தா ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து. காரணத்திலிருந்து மீண்டதன் பிறகு பலன் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார். காரணத்திலிருந்து விடுதலை, காரணத்திலிருந்து மீளும் போது பலன் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறாண்டா. இது தான் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம். காரணத்தின் விளைவாக வந்தது தான் உலகம். காரணத்தை புரிந்து கொண்டு காரணத்திலிருந்து நாங்கள் மீளும் போது உலகிலிருந்து நாங்கள் மீள்கிறோம். உலகிலிருந்து மீண்டுவிட்டால் ஒரு நான் இருக்கேனா, நான் எங்கே இருக்கிறேன், இந்த உடலில் நான் எங்கே இருக்கிறேன்? இப்போ கை என்னதா, கால் என்னதா, முடி என்னதா, தலை என்னதா, கண் காது மூக்கு, இந்த உடலில் எனது என்று சொல்லி எங்கே இருக்குது? 32 உறுப்புகளை பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறார். இந்த 32 உறுப்புகளையும் நன்றாக பாருங்கள். நல்லா கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணுவதை போல் இதை ஒவ்வொன்றா மனசளவில் இதை ஒவ்வொன்றையும் பிரித்து பாருங்கள், கலட்டி பாருங்கள். இதில் எங்கே இருக்கேன் நான், இது எனது என்று சொல்லி எங்கே இந்த உடலில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சித்து நன்றாக ஆராய்ஞ்சி பாருங்கள். இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை, எனதுன்னு சொல்லி ஒன்று கிடையாது. அப்போது இந்த மூச்சு நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால அப்போ இந்த உயிர் என்ற துஷ்டிக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்போ உயிர் என்று இங்கே ஒன்று கிடையாது. நான் என்று சொல்லும் இந்த உடலுக்குள்ளே, நான் என்று சொல்லும் இந்த உடலில் எனதென்று சொல்லும் இந்த உடலில் உயிர் ஒன்று கிடையாது. அப்படி ஒன்று இங்கே இல்லை. உயிர் என்பது தான் அந்த துஷ்டிக்குள்ளே தான் இருக்குது. அந்த துஷ்டியில் தான் உயிர் என்பது இருக்குது. உயிர் ஒன்று கிடையாது. இதுதான் நான் எனது என்ற துஷ்டியிலிருந்து மீள்பவர் அந்த உயிர் என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறார். உயிர் ஒன்று இங்கே கிடையாது. அது துஷ்டி தான் எல்லாமே. அப்போது கயாசிசி போதி மூலையில் இந்த படித்த சமுப்பாத தர்மத்தினோடாக மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் அடைந்து திரைலோகநாத சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடையும் பகவான் புத்தர் அவர்கள் அங்கிருந்து வெளியில் வருகிறார். சத்தியத்தை போதனை செய்வதற்காக பஸ்ஸக தவசர்களை தேடி வரும்போது இடைநடுவில் முப்பக்க ஆஜீவ் என்ற மனிதர் கேட்குறார், சுவாமி நீங்கள் தோற்றத்தில் அழகாக இருக்கீங்க, நீங்கள் இறைவனா, கடவுளா, மனிதனா, பிரம்மாவா அப்படின்லாம் கேட்குறார். அப்போ இது எல்லாத்துக்குமே பகவான் புத்தர் அவர்கள் இல்லை இல்லை இல்லை, நான் கடவுள் இல்லை, நான் இறைவன் இல்லை, நான் ஆண்டவன் இல்லை, நான் மனிதன் இல்லை என்று சொல்கிறார். அப்போது சுவாமி நீங்கள் யார் என்று சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறார், நான் புத்த என்று சொல்கிறார். புத்த என்றால் ஒருவர் இல்லை என்பது தான் பொருள். புத்த என்றால் அங்கே ஒருத்தர் இல்லை, இதுதான் புத்த என்பதன் பொருள், அர்த்தம் இதுதான். புத்த என்ற சுபாவத்தை அடையும். பௌத்த சுபாவம், புத்த சுபாவம். பௌத்தர் என்பவர் ஒருவர் கிடையாது. புத்த சுபாவம் அடைபவர். பௌத்த சுபாவ
பௌத்தர் என்பவர் புத்த சுபாவம் அடைகிறார் என்றால் அங்கே ஒரு நபரும் இல்லை, ஒரு உயிரும் இல்லை. உயிர் நபர் என்ற துஷ்டியில் இருந்தவர் மீள்கிறார், அங்கே புத்த சுபாவம் அடைகிறார். அப்போது புத்தர் என்றால் ஒருவரா? இந்த உடலில் புத்தர் இருக்கிறாரா? சித்தார்த்த தாபசர் தான் புத்தரா? இல்லை, அவர் அல்ல. சித்தார்த்த தாபசர் சத்தியத்தை புரிந்து உணரும் போது புத்த சுபாவம் அடைகிறார். அப்போது அங்கே சித்தார்த்தர் என்பவர் இறக்கப்படுகிறார். அப்படி ஒருத்தர் அங்கே இல்லை. சத்தியத்தை புரிந்து உணராத வரைக்கும் சித்தார்த்தர் இருந்தார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது அங்கே சித்தார்த்தர் என்பவர் அல்ல, புத்த சுபாவம் அடைகிறார். புத்த சுபாவம் அடைந்த போது அங்கே ஒருத்தர் கிடையாது, ஒரு உயிரும் இல்லை, ஒரு நபரும் இல்லை. இரண்டும் துஷ்டி, எல்லாமே துஷ்டி. துஷ்டிகளிலிருந்து மீண்டவர். எல்லாமே இங்கே செயல்பாடு மட்டும்தான். நிற்பது, நடப்பது, இருப்பது, படுப்பது, பேசுவது எல்லாமே வழக்கம் போல தான் நடக்குது. ஆனால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்ததன் பிறகு எல்லாமே சிஸ்டம் மட்டும்தான், எல்லாமே செயல்பாடு மட்டும்தான். அதற்குள்ள ஒருவர் கிடையாது. அப்போ இங்கே மரணம் என்பது இருக்குதா? புத்த சுபாவம் அடைந்தவர் மரணத்தை வெல்கிறார். மரணம் ஒன்று கிடையாது. ஏன்? பிறந்த ஒருத்தர் இருக்கணும் மரணிப்பதற்கு. பிறந்தவர் எங்கே இருக்கிறார்? பிறந்த ஒருவர் எங்கே இல்லை. பிறந்தது யார்? அப்போ பிறந்தவர் ஒருத்தர் இல்லை. சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் எல்லாமே உயிர் நபர் என்ற துஷ்டிக்குள்ள பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த பிறகு அங்கே ஒரு உயிரும் இல்லை, ஒரு நபரும் இல்லை, மரணமும் கிடையாது. மரணத்தை வெல்கிறார். பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். இதற்கு பெயர்தான் புத்த. அப்போ யோ தம்மம் பசதி சோமம் பசதி என்ற சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைபவர் புத்த சுபாவம் அடைகிறார். தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்றால் தர்மத்துக்குள் இருக்கிறது புத்த சுபாவம் அடைவது எப்படி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். இதுதான் வழி. இதற்கு மேலே வேறு வழிகள் எங்கேயுமே கிடையாது. இது வேறு யாரும் சொல்லவும் இல்லை. புப்பே அனுனுத்தேசு தம்மேசு, இது வேறு யாருமே சொல்லவும் இல்லை. இது வேறு யாராலும் போதிக்கப்படவும் இல்லை. வேற எங்கேயும் இதை யாராலும் கேட்டிருக்கவும் இல்லை. இது முன்பு கேட்டிருக்க முடியாதது. முன்பு கேட்டிருக்க முடியாதுன்னு சொன்னால் அது வேறு யாராலும் போதிக்கப்படவும் இல்லை. அப்போது இது இருப்பது இந்த படித்த சமுப்பாத தர்மத்தினூடாகத்தான். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ இது பற்றி நாங்கள் தெரிந்து புரிந்து உணர்ந்து மனதிலிருந்து மீண்டதன் பிறகு முதலில் வெளியிலிருந்து மீள்கிறார். வெளி உலகம் உண்மையை நம்பி வாழும் மனிதன் பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாம் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கிறார். அப்போ அதிலிருந்து மீள்கிறார். சத்திய தர்மத்தை கேட்டு கல்யாணமிச்சவின் செய்தியில் எல்லாமே எண்ணங்கள் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார். சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது மேசை என்பது ஒரு எண்ணம் மட்டும்தான். கைகளால் பிடிச்சு பார்த்தா இறுக்கமான பாரமான ஒரு தன்மையை தான் கைகளால் உணர முடியும். கண்களுக்கு தெரிஞ்சது ஒரு உருவம், காதுக்கு கேட்டது ஒரு சத்தம், பெயர், முக்கால் முகர்ந்து பார்த்தால் நாற்றம் அல்லது வாசம், நாக்கை சுவைத்து பார்த்தா ஒரு சுவை. அவை எல்லாமே கலந்த ஒரு எண்ணம் தான் மேசை. மேசை என்பது வெளியில் இருக்குது, வெளியில் கிடையாது. கலந்த ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் எங்கே இருக்குது? மனதில் தான் இருக்குது. அப்போ இதைத்தான் புரிந்து கொள்கிறார். முதலில் கல்யாணமிச்சவன் செய்தியில் அவர் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு கொள்கிறார். அவர் நடைமுறையில் அதை கையாண்டு பார்க்கும்போது உண்மையிலேயுமே அவருக்கு மேசை என்பது வெளியில் எங்கேயுமே எப்போவுமே அம்புடாது. அப்படி ஒன்று அவர் சந்தித்ததே இல்லை. அப்படி ஒன்று வெளியில் எப்போவுமே அவருக்கு கிடைச்சதில்லை. ஆனால் அவர் நினச்சி கொண்டிருந்தார் இது வெளியில் இருக்கும் சார். அவர் சத்தியத்தை கேட்டு புரிந்து உணர்ந்த பிறகு அவருக்கு வெளியிலே அப்படி எப்போவும் இன்றைக்குமே அவருக்கு திரும்ப அம்படவே அம்படாது. அப்படி ஒன்று அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா
எல்லாமே மனதில் தான் இருக்குது. வெளியில் அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. அப்போ இதிலிருந்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது அவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். வெளி உலகத்திலிருந்து மீண்டதன் பிறகு அப்போ நான் இல்லாமல் சென்சர் சிஸ்டம் மட்டும்தான் இங்கே நடக்குது, செயல்பாடு நடக்குது. அப்போ மனதிலிருந்து அவர் மீள்கிறார், செயல்பாட்டுக்குள் எண்ணத்திலிருந்து அவர் மீள்கிறார். எல்லாமே செயல்பாடுன்னு சொன்னால் அப்போ மனசில் தான் இந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு. திரைப்படத்தில் இந்த ப்ரொஜெக்டரில் திரைப்படத்தில் நாங்கள் திரையரங்கில் போய் பார்க்கும்போது திரையில் கதை படம் பார்க்குறோம். படத்தில் எல்லாமே நடிகர் நடிகை எல்லாமே இருக்குது, காமெடி பாடல் மியூசிக் எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே சோடிக்கப்பட்டது, எல்லாமே தயாரிக்கப்பட்டது. தயாரித்து நடித்து ப்ரொடக்ட் பண்ணி அதை திரைக்குள்ளே பார்க்குறோம். திரையில் உள்ளுக்குள்ளே கிழிச்சிக்கிட்டு நாங்கள் உள்ளுக்க பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா திரைக்குள்ளே அப்படி ஒன்று இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரிந்த உண்மை. அப்போ இது இணைக்கப்பட்டது, சோடிக்கப்பட்டது, தயாரிக்கப்பட்டது. அப்போ இதில் உண்மை இல்லைன்னு சொன்னால் அப்போது அதை நாங்கள் பார்த்துட்டு வாரம் அவ்வளோத்தான். அப்போ உண்மை இல்லை என்பது எங்களுக்கு புரிஞ்சது போல் நிஜ வாழ்க்கையிலும் இதே தான். நிஜ வாழ்க்கையிலும் நாங்கள் அன்றாடம் காலையிலிருந்து இரவு நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் நாங்கள் அன்றாட காரியங்களில் ஈடுபடும் போது எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை செய்தாலும், எதை உணர்ந்தாலும் எல்லாமே எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா? வெளியில் இல்லை. எண்ணம் என்பது உண்மையா? எண்ணங்களில் அவர் வாழ்கிறார் என்றால் எண்ணங்களில் வாழ்வது என்பது உண்மையா? இதுதான் அவருக்கு அடுத்த கட்டம் அங்கே தான் இருக்குது. மனதிலிருந்து மீளும் வழியில் அவர் பயணிக்கும் போது மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இருக்குதா? எந்நேரமும் எண்ணங்கள் வருது போகுது. ஒரு நிமிஷத்துக்கு பல எண்ணங்கள் வருது போகுது. ஏதாவது ஒரு எண்ணம் நிரந்தரமாக இருக்குதா? இல்லை. எந்த ஒரு எண்ணமும் நிரந்தரம் கிடையாது. எல்லா நேரங்களும் எண்ணங்கள் அழிந்து பிறந்து இறக்குது. பிறப்பு இறப்பு என்பது இந்த எண்ணத்தில் தான் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம். ஒரு எண்ணம் பிறந்து அடுத்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணம் இறக்கப்படுது. அப்போ அந்த எண்ணம் இறந்து மறுபடியும் ஒரு எண்ணம் பிறக்குது, அங்கே இறப்பும் நடக்குது. பிறப்பு இறப்பு என்பது எண்ணங்களில் தான் இங்கே நடக்குது. வெளியில் நடக்கும் கதை கிடையாது, இது மனதுக்குள் நடக்கும் கதை. அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்பது மனதில் தான் நடக்குது. இதுதான் இந்த சம்சாரம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். சம்சாரம் என்பது சக்கரம் என்பது இங்கே இந்த மனதில் தான் சுழன்று கொண்டிருக்கு. அதை நாங்கள் இன்றைக்கி வெளியில் தேடிக்கொண்டிருக்கோம். வெளியில் இன்றைக்கி போட்டு கதைக்கிறாங்க. எல்லாமே பொய்யான போலியானவர்கள். அது உண்மை கிடையாது. வெளியில் இல்லை கதை ஓடுது, எல்லாம் மனசில் தான் ஓடுது. மனசில் ஓடும் கதை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணம் வந்து போகுது. நாங்கள் எந்த நேரமும் ஒரு எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லா நேரங்களும் ஒரு எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதை புரிஞ்சு கொள்ளும் போது அந்த எண்ணத்திலும் உண்மை இருக்குதா? இப்போது வர்ற எண்ணம் இது மாமரமா? மாமரம் என்பது வெளியில் இல்லாட்டி மனசில் இருக்குதா? அது நிரந்தரமாக மனதில் இருக்குதா? அப்போ மாமரம் என்ற எண்ணத்துக்குள் உண்மை இருக்குதா? அது ஒரு சென்சர் மட்டும்தான். அப்போ அவருக்கு மனம் என்பது ஒரு சென்சர் மட்டும்தான், அதுவும் உண்மை கிடையாது. இப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரியலையே, எனக்கா தெரியுது? இல்லை. காதுக்கு கேட்பது எனக்கா கேட்குது? இல்லை. மனதுக்கு வரும் எண்ணங்கள் இவை எல்லாம் கலந்தது தானே எண்ணம் மனம். மனதுக்கு வரும் எண்ணங்களை அவர் நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நிறுத்தவும் முடியாது. அது யாராலும், பகவான் புத்தராலும் இதை நிறுத்த முடியாது. மனதுக்கு வரும் எண்ணத்தை நிறுத்த முடியாது, தடை செய்ய முடியாது, அதை ஓரங்கட்டி வைக்கவும் முடியாது. அது வரும் போகும், அதன் செயல்பாடு அதுதான். மனதின் சுபாவம் எண்ணங்கள் வருவது போவது என்பது, எண்ணங்களை சேமிப்பது. அப்போ அதில் உண்மையை காண்பது தான் நாங்கள் செய்ய வேண்டியது. அதுதான் குசல காண்பது. காண்பதற்கு பெயர் குசல. சத்தியத்தை காண்பிக்கணும். சத்தியத்தை கண்டால்தான் அங்கே மீளல் என்பது நடக்கும். சத்தியத்தை காணாட்டி மீளல் நடக்காது. நாங்கள் மனதின் மாயைக்குள் மாட்டிக்கொள்வோம். அப்போ அந்தந்த இடத்துல நாங்கள்
இறங்கிக் கொள்ளும்போது இறுகும் நிலையில் நாங்கள் சத்தியத்தை அங்கே காண்பிக்க வேண்டியிருக்குது. சத்தியத்தை காண்பிச்சா அந்த இடத்திலே மீளல் என்பதும் நடக்கும். அப்போ மனதுக்கு வரும் மாமரம் என்ற எண்ணம் என்பது சத்தமும் வர்ணமும் கலந்தது தானே. அது வெளியில் இல்லை, மனசில் எங்கே இருக்கப்போ நிரந்தரமான ஒரு எண்ணம் இருக்கா மனசில்? இல்லை, அதுவும் அழிஞ்சு போகக்கூடியது. அப்போது இதை என்னால் நிறுத்த முடியுமா? இதை நான் நிறுத்த ஆகணுமா? இல்லை. அப்போ இதை நிறுத்தினால் அங்கே ஒருவர் இருக்கிறார், நிறுத்தும் ஒருவர் இருக்கிறார். அப்போ இதை புரிஞ்சு கொண்டால் மட்டும் போதும். அது செயல்பாடு. அதன் மனதின் சுபாவம் என்பது எண்ணங்கள். அது அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய் போல் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ இதை நாங்கள் புரிஞ்சு கொண்டால் மட்டும் இங்கே போதும். அது ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ நாங்கள் எதையுமே அதுக்கு இறங்கிக் கொள்ளவோ இது நல்ல எண்ணம், இந்த எண்ணங்களோடு இருந்தால் எனக்கு சுவையாக இருக்குது, எனக்கு இனிமையாக இருக்குது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துக்குள் நான் ஒரு இன்பத்தை தேடிக்கொண்டிருந்தேன்னு சொன்னால், மகிழ்ச்சியை தேடுன்னு சொன்னால், அதுவும் பிழையான துஷ்டி. அங்கேயும் நான் மாட்டிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ அந்த எண்ணத்துக்குள் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். அப்போ அதுவும் ஒரு எண்ணம். அதற்கும் ஈடுபாடு கொடுப்பதற்கு பெருமதி ஒன்று அங்கேயும் இல்லை. பெருமதி மதிப்பும் அதற்குள்ளும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணரணும். நாங்கள் நினைக்கும் உணர்வுக்கு இந்த குசலை என்ற அந்த சத்தியத்தை அவர் அங்கே காண்பிக்கணும். அந்த இடத்துல சத்தியத்தை அவர் காண்பிக்கணும். காண்பிக்கும் போது அங்கே மீளல் நடக்கும். அப்போது எண்ணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போகும். அந்த எண்ணத்துக்கு நல்ல எண்ணம், நல்ல இனிமையான மகிழ்ச்சியான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி பிடிச்சு கொள்வதற்கு அந்த எண்ணத்துக்குள்ள பெருமதி அழிஞ்சு போகும். அந்த இடத்துல சத்தியத்தை காண்பிக்கும் போது இப்போ அழிஞ்சு போனதன் பிறகு மறுபடியும் அந்த எண்ணத்துக்கு பெருமதி கிடையாது. மறுபடியும் அந்த எண்ணம் வந்தாலும் அந்த சத்தியத்தை அவர் காண்பித்ததன் காரணமாக அதுக்கு வேல்யூ ஒன்று அங்கே இல்லாமல் போகுது. அப்போ எந்த எண்ணமாக இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போது எந்த எண்ணமாக இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை ஒன்று கிடையாது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எண்ணத்துக்கும் அவர் கலங்காமல் இருப்பார். தெளிவான சுத்தமான நீரை போல கலங்காமல் அவர் இருப்பார். அப்போ இதற்கு பெயர் தான் மனதிலிருந்து மீண்ட சுபாவம், மனதின் எண்ணங்களிலிருந்து மீண்ட சுபாவம். எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் காண்பிக்கணும். ஆரம்பத்தில் காண்பிக்க அந்த எண்ணங்களுக்குள்ள பெருமதி மதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கப்பட்டு அன்றாட வாழ்க்கையில் சத்தியத்தை அவர் கண்டு மீண்டு போக அவர் மனதிலிருந்து மீள்வார். அப்போது இதற்கு பேர் தான் துன்பத்திலிருந்து மீள்வார். மனதில் உலகம் இருந்தால் அவர் துன்பத்திலிருந்து இன்னும் நிரந்தரமாக மீளலை. வெளி உலகத்திலிருந்து மீள்பவர் சக்காய துஷ்டி என்ற அந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளேருந்து மீள்கிறார். ஆனால் மனதின் எண்ணங்களில் வாழும் இவர் ஆன்மா என்ற சமிக்கைக்குள் அவர் இருக்கிறார். அப்போ அந்த சமிக்கையிலிருந்தும் அவர் மீளணும். மனம் என்பது ஒரு சமிக்கை, அந்த சமிக்கையிலிருந்தும் அவர் மீளணும். அதற்குத்தான் அந்த ஆரிய அஷ்டாங்கிக்க மார்க்க என்ற இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். சம்மா திட்டி, சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி. தசாங்கிக்க ஆரிய அஷ்டாங்கிக்க மார்க்கங்கிற சம்மா ஞானம், சம்மா விமுக்தி என்ற இந்த 8 வழியினூடாக அதனோடு இன்னும் 2 இணைக்கிறார். 10 விதமான இந்த முறையான வழியில் அவர் பயணிக்கிறார். அந்த வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. அவர் செல்வது கிடையாது. இந்த சிஸ்டம் என்பது இதுக்குள்ளே தான் இருக்குது. நினைப்பதில் நான் இல்லை, பார்ப்பதில் நான் இல்லை, கேட்பதில் நான் இல்லை, செயல்படும் போது செயலில் நான் இல்லை, கதைப்பதில் நான் இல்லை, எதிலுமே நான் இல்லாமல் எல்லாமே நடக்குது. ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்குது. அவர் இல்லாமல் எல்லாமே நடக்குது. அப்போ
அந்த அவர் இல்லாத கோணத்தை அவர் பிடிக்கணும். அந்த உணர்வுக்கு அவர் இடம் கொடுக்கணும். அந்த உணர்வின் வழியாக பயணிக்கணும். அவர் உணர்வுக்குள் அவர் வெளிச்சு கொள்ளணும். உணர்வு பக்கம் அவர் திரும்பணும். அப்போது இந்த உணர்வுக்கு பேர் தான் ஞானம். அப்போ ஞானத்தின் வழியாகத்தான் இந்த எல்லாமே அவரிடம் இருந்து மீண்டும் மீண்டும் போகுது. ஞானத்துக்கு அவர் பலம் அதிகமாக போகுது. ஞானத்துக்கு பலம் அதிகமாக கிடைக்கும் போது அப்போ எண்ணங்களுக்குள்ள வேல்யூ மதிப்பு அழிஞ்சு போகுது. அப்போ இதுதான் மீளல். இங்கே தான் மீளல் நடக்குது. மீண்டும் போகும் இந்த வழியில் அவர் பயணிக்கிறார். ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க என்கிற இந்த 8 விதமான இந்த வழியில் அவர் பயணிக்கிறார். இந்த பயணத்தில் இறுதியில் அவர் சம்மா ஞானம் சம்மா விமுக்தி என்ற இந்த சம்மா ஞானத்துக்குள் அவர் விமுக்தி அடைகிறார், விடுதலை பெறுகிறார். பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். மனதிலிருந்தும் மீள்கிறார், துன்பத்திலிருந்து மீள்கிறார், நிர்வாணம் அடைகிறார். இதை தவிர நிரந்தரமான ஒரு வழியே எங்கேயுமே கிடையாது. துன்பத்தில் மீள்வதற்கு, உலகிலிருந்து மீள்வதற்கு, மரணத்தை வீழ்வதற்கு வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது. இதுதான் வழி. இப்போ அவருக்கு மரணம் இருக்கா? இவர் மரணத்துக்கு சொந்தக்காரராக இவர் இல்லை. மரணத்தை வென்று உலகில் சாமானியமாக வாழ்கிறார் அவர். மரணம் என்பது அவருக்கு கிடையாது. மரணத்தை வென்று, உலகை வென்று மரணத்தை வெல்கிறார். மரணத்தை வென்று சமமாக வாழ்கிறார். சமமான ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கையை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். அங்கே எதற்குமே களங்கம் கிடையாது. எதுக்குமே அவர் அதிர்வு கிடையாது. அதிர்வு அற்ற சுபாவத்துக்குள்ளவர், அதிர்வு அற்ற நிலையில் அவர் இருக்கிறார். அவர் என்று இங்கு ஒருவர் இல்லை. நாங்கள் வார்த்தைகள் அப்படி சொன்னாலும் அவர் என்ற துஷ்டிக்குள் அவர் இல்லை. எல்லாமே செயல்பாடு மட்டும்தான், சிஸ்டம் மட்டும்தான். சிஸ்டம் ஓடுது. கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது, மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் வழக்கம் போல நடக்குது, நாக்குக்கு சுவை வழக்கம் போல நடக்குது, உடலுக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான, மென்மையான இந்த ஸ்பரிசங்கள் எல்லாமே வழக்கம் போல் இருக்குது. அதே போல் மனதுக்கு வரும் எண்ணங்களும் வழக்கம் போல் வருது போகுது. ஆனால் கண்களுக்குள் அவர் இல்லை. கண்களுக்கு தெரிவதில் அவர் இல்லை. காதுக்கு கேட்பதில் அவர் இல்லை. மூக்குக்கு உணர்வதில் அவர் இல்லை. நாக்குக்கு உணர்வதில் அவர் இல்லை. உடலுக்கு உணர்வதில் அவர் இல்லை. மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் அவர் இல்லை. அப்போது அந்த சத்தியத்தை உணர்ந்தவருக்கு எதிலுமே களங்கம் இல்லாத நிலை, எதற்குமே ஈடுபாடு இல்லாத நிலை, எல்லாமே சமநிலையை அடைந்த நிலை. எங்கேயுமே தடுமாற்றம் கிடையாது. எங்கேயுமே ஆரவாரம், ஆர்ப்பாட்டம் எதுவுமே கிடையாது. எல்லாமே தனிந்த நிலை, அமைதி. இந்த நிலையில் தான் அமைதி இருக்குது. இங்கே தான் உலகை வென்றபோது அங்கே அமைதி இருக்குது. அந்த அமைதி வேற எங்கேயுமே கிடையாது. அப்போது உலகை வென்றவர் அமைதிக்குள் வருகிறார். உலகிலிருந்து மீள்கிறார், மரணத்தை வெல்கிறார், புத்த சுபாவம் அடைகிறார். அப்போது அங்கே ஒரு உயிர் இருக்குதா? ஒரு நபர் இருக்கிறாரா? இல்லை. உயிரும் கிடையாது, நபரும் கிடையாது. எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீள்கிறார், விடுதலை பெறுகிறார், விமோச்சனம் அடைகிறார். அப்போது இங்கே மரணம் என்பது ஒன்று கிடையாது. மரணம் என்பது அப்படி ஒன்று, மரணம் என்பதும் ஒரு எண்ணம் மட்டும்தான். மரணம் என்றாலும் ஒரு எண்ணம் மட்டும்தான். பிறப்பு என்றாலும் ஒரு எண்ணம் மட்டும்தான். எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது, எண்ணங்களுக்கு மதிப்பு கிடையாது என்றால் அப்போ எண்ணங்களில் அவர் இருக்கிறாரா?
எண்ணங்களிலும் அவர் இல்லை. அது ஒரு சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கு. அதை நிறுத்தவோ அதை தடுக்கவோ எதுக்குமே அவர் போக மாட்டார். அவர் சாமானியமான ஒரு எளிமையான வாழ்க்கை முறையில் அவர் இருக்கிறார். எல்லாமே கலைஞ்சி போயிடுச்சு, எல்லாமே அவ்வளோத்தான். அவர் கதை முடிஞ்சு, அதுக்கு மேலே அவருக்கு கதையே கிடையாது. இதுக்கு பேர் தான் புத்த சுபாவம். மரணத்தை வெல்கிறார், மனதை வெல்கிறார். அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். மரணம் என்பது ஒன்று கிடையாது. பிறந்தவர் ஒருத்தர் இருந்தால் தான் மரணமும் இருக்குது. அப்போ அது புதக்ஜன பூமி. ஆரிய பூமிக்குள்ள மரணம் கிடையாது. ஏன்னா பிறந்தவர் ஒருத்தர் இங்கே இல்லை. உடலில் நான் என்று ஒருவர் இல்லை. எனதென்று சொல்லி ஒன்று கிடையாது. என்னுடைய ஆன்மான்னு சொல்லி ஒன்று இங்கே இல்லை. இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் படையும் போது அவர் புத்த சுபாவம் அடைகிறார். மரணம் என்பது அவருக்கு கிடையாது. மரணத்தை வெல்கிறார். நிஸ்ஸத்தோ நிஜ்ஜீவோ சுஞ்ஞோ. நிஸ்ஸத்தோ ஒரு உயிர் இல்லை, நிஜ்ஜீவோ ஒரு ஜீவன் இல்லை, சுஞ்ஞோ சுஞ்ஞ சுபாவம், ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் சுஞ்ஞ சுபாவத்துக்குள் வருகிறார். ஏதும் இல்லை ஒன்றும் கிடையாது. எல்லாமே எண்ணங்கள். எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோத்தான். அதுக்கு மேலே கதை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. எதை பேசினாலும் வேலை இல்லை. அப்போது நீங்களும் பாருங்கள், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். புத்தோத்பாத போதனைகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது புரிகிற மாதிரி நாங்கள் எளிய முறையில் நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். புத்தோத்பாத போதனைகளில் நாங்கள் நிறைய இந்த மாதிரி போதனைகள் செஞ்சுருக்கிறோம். இன்னும் செய்வதற்கு காத்திருக்கிறோம். ஏன்னா மனிதன் துன்பத்திலிருந்து மீள வேண்டும், மனதின் மாயிலிருந்து மீள வேண்டும். உலகம் உண்மை என நம்பி வாழும் துஷ்டிகளில் வாழும் மனிதன் துன்பத்தில் வேதனையில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த மனிதனின் துன்பத்திலிருந்து மீளணும், வேதனையிலிருந்து விடுதலை பெறணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, வேறு வழிகள் கிடையாது. மனதிலிருந்து அவர் மீளணும், உலகிலிருந்து அவர் மீளணும், மரணத்தை வெல்லணும். அதற்கு இருப்பது ஒரே ஒரு வழிதான், அதுதான் புத்தோத்பாதோ. அப்போ அந்த வழிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கும் இது புரியும். நீங்களும் உலகை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க, துன்பத்திலிருந்து மீள்வீங்க. அப்போ இந்த புத்தோத்பாத போதனைகள் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவான் சரணம்.